சாவி. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஹீரோ உதயதீப் தன்னுடைய அப்பாவை 2 தாய்மாமன்கள் தான் கொலை செஞ்சுட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்க மேலே கோபத்தில் இருக்கார். ஆனால் அதே சமயம் 2 மாமாக்களில் ஒரு மாமாவுடைய மகளை லவ்வும் பண்ணுறாரு. இதுக்கிடையில் அவர் லவ் பண்ணக்கூடிய பொண்ணுடைய அப்பா, அதாவது அவருடைய 2வது மாமா, ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது துக்க வீட்டில் எல்லாரும் அசந்து தூங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த பாடி காணாமல் போயிடுது. காணாமல் போன உடலை இன்ஸ்பெக்டர் ஆதேஷ் பாலா அண்ட் டீம் தேடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நாயகனுடைய இன்னொரு மாமாவும் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. இந்த தொடர் மரணங்களுக்கான பின்னணி என்ன அண்ட் காணாமல் போன உடல் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சாவி என்கிற சாவு வீடு. தமிழ் சினிமாவில் ஒரு டைமில் நெகட்டிவ் பேர் வைக்கிறது அப்படிங்கிறது ட்ரெண்டாக இருந்துச்சு. அந்த வகையில் சாவு வீடு அப்படிங்கிற பேர்லேயே வித்தியாசம் காட்டியிருந்தாங்க இந்த மூவி டீம். ஆனால் தியேட்டர் ஓனர்ஸ் கேட்டுக்கிட்டதால சாவு வீட்டை சுருக்கி சாவி அப்படின்னு மாற்றிட்டாங்க. நாயகன் நடிச்சிருக்கிற உதயதீப் தன்னுடைய கேரக்டரை உணர்ந்து நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. போதையில் மாமாவை திட்டுற சீனாக இருக்கட்டும், அப்பாவோட சாவுக்கு தன்னுடைய மாமன்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கோவப்படுற சீனாக இருக்கட்டும், சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு உதயதீப். அண்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கிற ஆதேஷ் பாலா தன்னுடைய அனுபவ நடிப்பால் கவர்ந்திருக்காரு. குறிப்பாக படத்தில் அவர் வரக்கூடிய காட்சிகள் காமெடியாகவும் இருக்குது, கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்குது. அவருடைய இந்த காமெடியான விசாரணை காட்சிகள் கண்டிப்பாக சிரிப்படைய கொண்டு வருது. அண்ட் அதே மாதிரி யாசர், மாஸ்டர் விஜய், கவிதா சுரேஷ், பிரேம் கே சேஷாத்ரின்னு மற்ற வேடங்களில் நடித்தவங்களும் படத்துக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்துருக்காங்க. இசையமைப்பாளர்கள் சரண் ராகவன் அண்ட் விஜய் ரகுராம், இவங்க 2 பேருடைய பின்னணி இசையும் ஓகே ரகம் தான். ஒளிப்பதிவாளர் பூபதி வெங்கடாச்சலத்துடைய ஒர்க்கலையும் குறையில்லை. எழுதி இயக்கியிருக்கிற ஆண்டனி அஜித் ஒரு சின்ன சம்பவத்தை வச்சுக்கிட்டு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்து பிளாக் காமெடியாக கொடுக்க நினச்சிருக்காரு. போதை பழக்கத்துக்கு எதிராக கருத்து சொல்ல நினச்சது ஓகே, ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி திரைக்கதை அமைச்சு சொல்லியிருந்தா இன்னமும் ரசிக்க வச்சிருக்கும். மொத்தத்தில் போதையால் ஏற்படுற ஆபத்தை காமெடியாக சொல்ல முயற்சி செஞ்சிருக்கு இந்த சாவி.